ஹாய், இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷலுக்காக டிஷ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கடலைக்கறி பார்த்துடலாம். ஊற வச்சு வேக வச்சுக்கிட்டேன் உப்பு போட்டு. வெந்துடுச்சு. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு கடுகு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே இதில் ஆட் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 4 டொமேட்டோ பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி கடலை குழம்பு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் மஞ்சள் பொடி, அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். வேக வச்ச கடலையை தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தனியாக எதுவும் தண்ணி சேர்க்க தேவையில்லை. இதுக்கு அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சின்ன வெங்காயத்தோடு அரைச்சி போடணும். ஒரு 2 சின்ன வெங்காயம் போட்டு அதில் அரைச்சி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காவை துருவி ஆட் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். ஃபைனலாக புட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கடலைக்கறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கிட்டீங்க லாஸ்ட்டு ஸ்டேஜில் அப்படின்னா சூப்பராக இருக்கும். புட்டுக்கு தண்ணி தெளித்து உதிரி விட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். புட்டு அடுப்பில் வச்சுட்டேன். அப்புறம் இது காய்கறி சாம்பாருக்கும் எடுத்துருக்கேன். இது அவியலுக்கும். வெள்ளை பூசணிக்காய், அப்புறம் மஞ்சள் பூசணிக்காய், சேனக்காய், அப்புறம் கத்திரிக்காய், கேரட், வாழைக்காய், அப்புறம் பீன்ஸு, முருங்கைக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சாம்பாருக்கு போடும்போது இந்த வாழைக்காவை அவாய்ட் பண்ணிக்கிடணும். வாழைக்காய் சாம்பாருக்கு ஆட் பண்ண வேணாம். இதில் உப்பு போட்டு
மஞ்சள் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிடலாம். காயப்பொடியும் ஆட் பண்ணிக்கணும் இதோட. அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், கருவேப்பிலை, மிளகாய் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிடணும் தேங்காவோட அவியலுக்கு. கடுகு, சீரகம், அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் தான் தாளிப்புக்கு அவியலுக்கு ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் லாஸ்ட்டாக இதில் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றிட்டு இதில் தயிர் ஆட் பண்ணிக்கணும். அவியல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். அடுத்து சாம்பார் பண்ணிடலாம். துவரம்பருப்பு, மைசூர் தால், அப்புறம் மூங் தால் இந்த மூணையும் வேக வச்சு எடுத்துக்கிடணும். இந்த பருப்பு வந்து சீக்கிரமாக வேகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதோட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து கஸ்டர்ட் ஆயிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். விளக்கெண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போது சீக்கிரமாகவே வெந்துடும். பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். அதை நம்ம இது மேஷ் கூட பண்ண தேவை இருக்காது. பத்து நிமிஷம் கூட ஆகலை, சீக்கிரமாகவே வெந்துடுச்சு. நம்ம மசாலா வந்து இது பண்ணிக்கலாம். சாம்பாருக்காக வத்தல், அப்புறம் நம்ம மல்லித்தூள், அப்புறம் கடலைப்பருப்பு, சீரகம், சோம்பு, வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை இதெல்லாம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதை அரைச்சி எடுத்துக்கிடலாம் வறுத்து. கடுகு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறியை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருக்கேங்க இந்த எண்ணெயில். அது கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகணும் அந்த காய்கறியெல்லாம். இப்போ வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும்.
மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன், காயப்பொடி, உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லாவே அரைக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து தண்ணி விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடணும். நல்லா கிரைண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா தான் அந்த அரைச்சி வச்ச சாம்பாரில் போட்டால் அது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லாவே அரைப்படலை அப்படின்னா அது வந்து டேஸ்ட்டு வராது. அதை முடிஞ்ச அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும். அப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா மையாக அரைப்படணும் இந்த சாம்பாருக்கு மசாலா. பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 பருப்பும் போட்டு சாம்பார் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்ததும் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் அப்புறம் 3 மிளகாய் வந்து கீரி ஆட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இப்போவும் லாஸ்ட்டாக தான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து தக்காளி ஆட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானாலையும் கிளிக் பண்ணிக்கோங்க.